ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா குறில் நெடில். குறில் நெடிலுக்கான வினாவிடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து குறில் நெடில் தான் சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கனகம், கானகம். இந்த அதாவது கனகம்ன்றது நம்மளுக்கு குறில் கானகம்னா நெடிலுங்களா? அப்ப இந்த கனகத்துக்கும் கானகம் அதுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு இருக்கு இல்லையா என்பதற்கு சரியான பொருள் வரிசையை சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் பாருங்க. கனகம், கானகம் இதுக்கான பொருள் ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி. கனகம்னா பொன், கானகம்னா காடு. செய்யுள்ல வந்து கனக பொன்சுனை அப்படின்னு சொல்றது செய்யுள்ல வந்து வரும். ஓகேங்களா? கனகம்னா பொன், கானகம்னா காடு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அரு, ஆறு அப்படின்றதுக்கான பொருள் வேறுபாடு என்னன்னு கேக்குறாங்க. இப்போ அருனா என்ன? ஆப்ஷன்ல எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. அப்போ ஆப்ஷன் பி. அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. மூணாவது கொஸ்டின் பார்க்கலாங்களா? மடு, மாடு அப்படின்றதுக்கு பொருள் மடு, மாடு. அப்ப நம்மளுக்கு மாடுனா ஒரு விலங்குன்னு தெரியும். மாடுனா ஒரு விலங்கு. அப்ப மடுனா நீர்நிலை. ஆப்ஷன் பி. மடுனா நீர்நிலை, மாடுனா விலங்கு. அப்ப மடுனா என்ன? மடுனா நீர்நிலை, மாடுனா விலங்கு. நாலாவது கொஸ்டின் பாருங்க. விடு, வீடு. அப்போ விடுக்கு என்ன பொருள் வரும், வீடுக்கு என்ன பொருள் வரும்? விடு அப்படின்றது அனுப்பு. விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அனுப்பு. வீடு என்பது தங்குமிடம் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப விடுனா செல் சொல்லலாம், அனுப்பு அப்படின்னு சொல்லலாமா? வீடு என்பது தங்குமிடம். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. வலி, வாலி. வலி, வாலி. அப்ப வலினா என்ன? நம்ம செய்யுள்ல வந்து படிச்சிருப்போம். வலினா காற்று. ஆப்ஷன் ஏ. வலினா காற்று. வாலி அப்படின்றது வலிமை. வாலி என்பது வலிமை. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லலாம். இந்த வாலிக்கு தான் வந்துட்டு வலிமை. ஓகேங்களா? இந்த வாலி அப்படின்னு சொன்னா நம்ம வந்து தண்ணி பிடிப்போம் பாத்தீங்களா, வாலி. அதுக்கு இந்த லீ வரும். ஓகேங்களா? சோ வந்துட்டு நல்லா பாத்துக்கோங்க. இந்த லீ வந்தா வலிமை. ஒருவேளை இந்த லீ வந்துச்சுன்னா அது நீர், நம்ம தண்ணி எடுப்போம் இல்லையா, நீர் தாங்கி, அதுதான் வந்து வாலி. ஓகேங்களா? அப்போ வலி, வாலி. அப்ப வலினா என்ன? வலினா காற்று, வாலினா வலிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆறாவது கொஸ்டின். களம், காலம். அப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல இந்த களத்துக்கும் காலத்துக்கும் எது பொருந்ததுன்னு பாருங்க. நம்மளுக்கு காலம்னா என்ன தெரியும்? காலம்னா நேரம், காலம் தெரியுமா? அப்ப களம்னா பாத்திரம். அப்ப களம்ன்றது, அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. களம்னா பாத்திரம், காலம் அப்படின்னா நேரம், காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. துணி, தூணி. பாருங்க. துணி, தூணி. துணின்றதுக்கு என்ன வரும்? ஆடைன்னு சொல்லலாமா? துணி என்பதுக்கு ஆடை, தூணி என்பது ஒரு அளவை, தூணி. அப்ப ஆப்ஷன் ஏ. துணினா ஆடை, தூணின்றது ஒரு அளவை. 8th கொஸ்டின் பாருங்க. மதி, மாதி. மதி என்பது என்னது? மதி, மாதி. நம்ம சொல்லுவோம். மதினா என்ன சொல்லுவோம்? மதினா அறிவு. அப்ப ஆப்ஷன் ஏ. மதினா அறிவு,
சந்திரன் கூட மதி நம்ம சொல்லுவோம். மாதி என்பது பெண். அப்ப மாதினா என்ன? பெண். மதி அப்படின்னா அறிவு, சந்திரன். மாதி அப்படின்னா பெண். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. செடி சேரி. செடி சேரி. செடினா என்ன தெரியும்? செடினா நம்மளுக்கு தெரியும். செடின்றது ஒரு செடி கொடி. ஓகேங்களா? அதுதான் வந்து செடின்னு சொல்லுவோம். சேரி. சேரி அப்படின்றது தோழின்னு சொல்லலாம், இல்ல பனிப்பெண்ணு சொல்லலாம். அப்ப ஆப்ஷன் பி. செடி சேரி. செடினா நமக்கு தெரியும், செடி கொடிதான் செடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேரி அப்படின்றது தோழி அல்லது பனிப்பெண் அப்படின்னு சொல்லலாம். 10வது क्वेश्चन பாருங்க. இங்கம் ஈங்கம். இங்கம் ஈங்கம் அப்படின்றதுக்கு என்னன்னு வரும் பாருங்க. யாருக்காவது ஆப்ஷன் தெரியுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இங்கம் ஈங்கம். இங்கம்னா என்ன? இதுக்கு ஆப்ஷன் டி. இங்கம் அப்படின்றது அறிவு. ஈங்கம் அப்படின்றது பனைமரம். ஈங்கம் பனைமரத்துக்கு இன்னொரு பேரு ஈங்கம். அப்போ இங்கம் அப்படின்னா அறிவு, ஈங்கம் அப்படின்னா பனைமரம். 11வது क्वेश्चन பாருங்க. கனா கானா. கனா கானா. யாருக்காவது ஆப்ஷன் தெரியுதுங்களா? 11க்கு ஆப்ஷன் பி. கனானா திப்பிலி. கானா அப்படின்றது சிறு பாம்பு. கனானா திப்பிலி, கானானா சிறு பாம்பு. ஓகேங்களா? கனா அப்படின்னா திப்பிலி, கானா அப்படின்னா சிறு பாம்பு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தழை தாழை. தழை தாழை. ஆப்ஷன் தெரியுதா பாருங்க. யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? ஆப்ஷன் டி. தழைன்னு என்ன சொல்லுவோம்? தழைன்றது இப்ப இலை இருக்கிறதுல, இலையில் இருக்கிறத தழை வந்து தழைன்னு சொல்லுவோமா? அப்ப இலை. தாழை. தாழை மடல் சொல்லுவோமா? தாழை அப்ப மலர் வகை. ஓகேங்களா? தழைனா இலை, தாழைனா மலர் வகை. ஓகேங்களா? பதிமூணுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க. சிலை சீலை. சிலை சீலை. ஆப்ஷன் யாருக்கா தெரியுதா பாருங்க. சிலை சீலை. ஆப்ஷன் ஏ. சிலைனா சிற்பம், வடிவம். அதான் சிற்பம், சிலைன்னு சொல்லுவோம். சீலைனா புடவை, ஆடை. அதான் சீலை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பலி பாலி. பலி பாலி. யாருக்காவது ஆப்ஷன் தெரியுதுங்களா? கெஸ் பண்ண முடியுதா? ஆப்ஷன் ஏ. பலினா காணிக்கை. நம்ம பலி கொடுப்போம் இல்லையா? பலி பலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பலி கொடுக்கிறது பலி. காணிக்கை. பாலி அப்படின்னா காப்பான் இல்லது ஆட்சிசை. பாலினா காப்பான் அல்லது ஆட்சிசை. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 15வது क्वेश्चन. கல் கால். கல் கால் அப்படிங்களா? क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது கல் கால்ன்றதை வச்சு அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. சொல்லும் பொருளும் மாதிரி கொடுக்காம சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. கல் விழுந்து காலில் காயமானது. கல் விழுந்து காலில் காயமானது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மலை மாமலை என்பது பொருள். இது வந்து பொருள் தான் கேட்டிருக்காங்க. மலை மாமலை. ஆப்ஷன் யாருக்கா தெரியுதா பாருங்க. ஆப்ஷன் ஏ. மலைனா குன்று. மாலை
மாமலை மலை மாமலை சாரி மலை மாமலை அப்படின்னா மா அப்படின்னா பெரிய அப்படின்றது வந்து அர்த்தம் நம்ம இதுல. ஓகேங்களா? நம்ம உரிச்சொல் வந்து பார்த்திருக்கோம். உரிச்சொல் வந்து படிச்சவங்களுக்கு தெரியும். மா அப்படின்னா பெரிய, அப்பனா மலைன்னா குன்று, மாமலை என்ன பெரிய மலை. 17வது கொஸ்டின் பாருங்க. கதை காதை. கதை காதை. ஆப்ஷன் யாருக்காவது தெரியுதா? ஆப்ஷன் பி. கதைனா வரலாறு, ஒரு கதை சொல்றதா இல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். காதை அப்படின்றது காவியத்தின் பகுதி. காவியத்தின் பகுதியை தான் காதை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? காதை அப்படின்றது காவியத்தின் பகுதி. 18 வந்து பாருங்க. கட்டு காட்டு. கட்டு காட்டு. அப்ப கட்டுனா என்ன சொல்லுவோம்? இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது பொருந்தது பாருங்க. கட்டுனா பிணை, அதாவது கட்டுனா பிணைச்சு கட்டுவோமா? காட்டு அப்படின்னா காடு. கட்டுனா பிணை, காட்டு அப்படின்னா காடு. 19வது கொஸ்டின் பாருங்க. அம்பல் ஆம்பல். அம்பல். 19வது கொஸ்டின். அம்பல் ஆம்பல். அம்பல்னா என்ன? எந்த ஆப்ஷன் கெஸ் பண்ண முடியுதா? ஆப்ஷன் சி. அம்பல்னா சில அறிந்த புறங்கூறல். சிலர் அறிந்து புறங்கூறல். அம்பல். அம்பல் அப்படின்னா புறம் பேசுறாங்க இல்லையா, அதான் சிலர் அறிந்து புறங்கூறல். ஆம்பல் என்பது இசைக்குழல். ஆம்பல் அப்படின்றது இசைக்குழல். அம்பல் அப்படின்னா சிலர் அறிந்து புறங்கூறல். ஆம்பல் அப்படின்னா இசைக்குழல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின். மரி மாறி. மரி மாறி. ஆப்ஷன் என்ன பாருங்க. ஆப்ஷன் சி. மரினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். அப்ப மரினா என்ன? இப்ப மரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மரினா தடுத்தல், மாறினா வேறுபடுதல். இப்போ நம்ம குறில் நெடியில 20 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா வந்து லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் ஏதாவது டாபிக் வந்து வினா விடை வேணும்னா நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much.